உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற சன் டிவியினுடைய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அந்த அணியில இது மட்டும் 2 பேர் பேசியிருக்காங்க நடுவர் அவர்களே. உங்க 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கும் புரியல, எங்களுக்கும் புரியல. அல்ல, சிவகுமார் பேசினார் பாருங்க, இல்லத்து அரசு என்ற வார்த்தை தானே இருக்கிறது, வார்த்தையில இருக்கு, வாழ்க்கையில இருக்கான்னு நாங்க 3 பேர் கேட்கிறோம். இல்லத்தரசின்னு சொல்லலாம், நல்லா தான் சொன்னீங்க, எங்களுக்கு என்ன இடம் கொடுத்தீங்கன்னு நாங்க 3 பேர் கொதிச்சு போய் கேட்கிறோம். அதுக்கு புலவர் ஒரு கதை சொன்னாரு, இதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. பல முறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், கோபம் வரா மாதிரி காமெடி பண்ணாதீங்கன்னு கேட்க மாட்டேங்க. அவர் முதல்ல என்ன சொன்னாரு, ஏதோ ஒரு பொட்டு, ஏதோ ஒரு அம்மா போட்ட பொட்டு இவர் மேலே ஒட்டிச்சான். அவங்க வீட்டுக்காரம்மா அதை பார்த்து சந்தேகப்பட்டான். அவங்க வீட்டுக்காரம்மாக்கு இது கூடவே தெரியாது, உங்களுக்கு ஒரு மனைவி கிடைச்சது எவ்வளவு அரிதுன்னு மரிது. அவங்க சொல்லி கார் வாங்கியாச்சுன்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறமா சொல்றாரு, சமீபத்தில் அவரோட மனைவியை பியூட்டி பார்லருக்கு 2 வீலர்ல அழிச்சிட்டு போன. கார் என்னாச்சு, வித்துட்டீங்களா? அந்த கதை முழுக்க போய்ங்க, ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றேன் பாருங்க, எல்லாம் போய். வாசல்ல, பியூட்டி பார்லர் வாசல்ல அவர் மனைவி போனை இவர்கிட்ட கொடுத்துட்டு உள்ள போனாங்களாம். போய் எந்த பொண்ணும் தன்னோட போனை கணவர்கிட்ட கொடுக்கவே மாட்டான். உடனே மாமனார்ட்டேந்து போன் வந்ததாமா இவருக்கு, வரவே வராது. ஏன்னா நாங்க பெண்கள் எங்க போனாலும் அப்பா அம்மா கிட்ட எங்க போறோம்னு சொல்லிட்டு தான் போவோம். அதனால போன் வந்தது, அதுவும் போய். சரி, அது 2வது போயாச்சா? 3வது போய் ஃபோன் வந்த உடனே இவரை உள்ள விட்டாங்களா? எந்த பியூட்டி பார்லர்லையும், அதுவும் புலவர் மாதிரி இருக்கிற கொஞ்சம் அப்படி இருக்கிற ஆட்டில் விடவே மாட்டாங்க. உள்ள வந்தா எல்லாம் வெள்ளரி விதைய கண்ணில் வச்சிருக்கான். வெள்ளரி விதைக்கும் வெள்ளரிக்காய் ஸ்லைஸுக்கும் வித்தியாசம் தெரியாத ஆளும் புலவர். சரி, வெள்ளரி விதையோ வெள்ளரிக்காயோ வச்சுட்டு உங்க வீட்டம்மா படுத்திருக்கு, உங்களுக்கு தெரியலன்னா கண்ணாடியை மாத்துங்க. சொன்னது முழுக்க போய்ங்க. இப்படித்தான் ஒவ்வொரு கதையும். இவங்க மருமகள் இவரை வாஷிங் மிஷின்லேருந்து துணி எடுத்து போட வச்சாரா, அதுதான் தியானமா. தினம் இவர் தியானம் பண்றாரு. யோகம் யோகம் யோகம். ஓ, தியானம் மாவாடுறது. சரி, நான் கேட்குறேன், நீங்க அதுதானே உங்களுடைய தினசரி யோகம் அதுதானே? இப்போ நான் உங்கள்கிட்டலாம் ஒன்று சொல்றேங்க, உண்மை எங்கள் நடுவருக்கு தெரியும், ராஜா சாருக்கு தெரியும். தமிழ்நாட்டிலே இருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர்களிலேயே மிக அதிகம் மீட்டிங்ல பேசுற ஆளு புலவர் தான். நான் வேணா டேட்டா தரேன் உங்களுக்கு. ஒரு மாசத்துல 27 நாள் வெளியூர்ல இருக்கீங்களே, அந்த 27 நாள் உங்க வாஷிங் மிஷின்ல யோகத்தை யார் பண்ணுவாங்க? அப்புறம் புலவர் சொல்றாரு, தூங்குவது சாதனை இல்லை, எது உங்களை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் சாதனை. நீங்க பெரிய அப்துல் கலாம். அப்புறம் சிவகுமாருக்கு பாவம், என்ன நல்லா பேசுவாருங்க, நல்லா பேசுவார். சென்னையிலேருந்து கிளம்பி வர்ற போது அவர் வந்த அந்த ட்ரெயினோ விமானமோ அது முழுக்க 7-8 பாட்டியை பார்த்துருக்காரு. அதனால இன்னைக்கு சொன்ன கதை முழுக்க பாட்டி கதை. ஒரு பொண்ணு ஒரு கல்யாணமாய் போனோன்னு ஒரு பாட்டி சொல்லிச்சா, நீ அப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் செய்ய, நீங்கள் அப்படிலாம் செஞ்சீங்கன்னா அப்படித்தான் சொன்னேன், அன்னைக்கு போனவர் இன்னும் வரல. சிவகுமார் அவர்களை உங்களை பார்த்து கேட்கிறேன், அந்த பாட்டி அட்வைஸ் பண்ண பாட்டி பிறந்த வீட்டு பாட்டியா புகுந்த வீட்டு பாட்டியா? புகுந்த வீட்டு பாட்டி தானே. ஏன்னா அங்கே போனவனு தானே அட்வைஸ் பண்ணியிருக்கு. எதுக்காக அட்வைஸ் பண்ணியிருக்கு? இந்த பொண்ணு விளங்காமல் போகணும்னு அட்வைஸ் பண்ணியிருக்கு. அதைத்தான் நாங்கள் 3 பேரும் சொல்கிறோம், விளங்காமல் போகணும்னே புகுந்த வீட்டில் பல பேர் பெண்களை நடத்துகிறார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றோம். சார், ஒரு எக்ஸாம்னா வீடே எங்களுக்காக கண் விழிச்சு காத்திருக்கும் சார், வீடே காத்திருக்கும். அப்பா 4 மணிக்கு எழுப்பி விடுப்பா என்றால் எங்க அப்பா அம்மா 2 பேரும் 3:45 மணிக்கே எந்திரிச்சு பாலை காய்ச்சி டீயை குடிச்சு, கண்ணை எந்திரிடா ராஜா எந்திரிடா, இப்படி நாங்கள் படித்தோம். எங்களுடைய சாதனைகளுக்காக பிறந்த வீடு தன்னையே அர்ப்பணம் செய்து கொள்ளும். ஆனால் புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவளை அலோவ் பண்ணியிருக்கோம் நாங்க. அதுவே அனுமதி கொடுப்பதே பெரிய விஷயம் புகுந்த வீட்டில். ஆனால் பிறந்த வீட்டில் அத்தனை பேர் சேர்ந்து சாதனை பண்ணுவாங்க சார். 2த்துக்கும் வித்தியாசத்தை அடுத்து பேச ஒரு சொல்லணும் எனக்கு சார். நான் சில கேள்விகளை கேட்கிறேன் சார். பெண்கள் எங்கே அதிகம் சிரிக்கிறார்கள்? பிறந்த வீட்டில் அதிகமாக சிரிக்கிறாங்களா, புகுந்த வீட்டில் அதிகமாக சிரிக்கிறாங்க?
மனசாட்சியோட எல்லாரும் சொல்லுங்க சார். புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு எவ்வளவு நம்முடைய சிரிப்பு குறைந்து போயிருக்கிறது என்பதை இங்க இவ்வளவு பெண்கள் இருக்கிறீர்களே, தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க, எங்க நாம ஜாஸ்தி சிரிச்சோம்? ரெண்டாவது, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஒவ்வொரு வீட்டிலும் மகள்கள் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா முடிவும் அவளை கேட்டுதான் எடுப்பாங்க. எல்லா முடிவும் அவளை கேட்டு தான் சார் எடுப்பாங்க. அந்த வீட்டில் ஒரு டிவி வாங்கணுமா, அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கணுமா, என்ன வாங்கணும்னாலும் அவள்கிட்ட ஒரு வார்த்தை கேளு. அன்றாட சமையலை முடிவு செய்வது கூட அவளை வச்சு தான். இவளுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும்னா அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் தேங்காய் சட்னி செய்வாங்க. ஆனால் புகுந்த வீடு எப்படி இருக்கும்? இவ போன உடனே ஐயோ உங்கள் மாமனாருக்கு தேங்காய் சட்னியே பிடிக்காதுன்னா இவள் தன்னுடைய விருப்பத்தை மாற்றுவாள். எப்படி? பிறந்த வீட்டில் இவளுடைய விருப்பங்களுக்காக அத்தனை பேரும் வளைந்து கொடுப்பார்கள். ஆனால் புகுந்த வீட்டுக்கு போன இவள் தன்னுடைய விருப்பத்தை வளைத்து விடுவாள் என்றால் எந்த இடத்துல அவ சொன்னது நடக்கிறது என்பதை தயவு செய்து அடுத்து வருகிறவர் பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு அப்பாவும் மகளை பார்த்து கொலசாமின்னு சொல்ற மண்ணு நம்ம மண்ணு மாத்திரம்தாங்க. கொலசாமின்னு சொல்றான். ஆனா புகுந்த வீட்டுக்கு போனோட எங்க கொலசாமியே நாங்க மாத்திப்போம். பிறந்த வீட்டுல நாங்க தான் சார் கொலசாமியா இருக்கோம். நிறைவாக ஒன்றை சொல்லிவிட்டு விடைபெறுகிற நடுவர் அவர்களே, துளசிமதி முருகேசன், நம்ம மறக்க கூடாத பேர் இது. சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற நிகழ்ச்சியில முதலமைச்சர் இருந்தாரு. துளசிமணி என்கின்ற இந்த பெண் மேடையில் பேசுறாங்க. அவங்களுக்கு இடது கை பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் சரியா இல்லை. வலது கையால் மாத்திர பேட்மிண்டன் விளையாடி இந்தியாவுக்காக பாரா ஒலிம்பிக்ஸ்ல வெள்ளி பதக்கத்தை நம்முடைய நாட்டுக்கு வாங்கி கொடுத்த தமிழ் பெண் துளசிமதி. சொன்ன எங்க அப்பா கூலி தொழிலாளி, காஞ்சிபுரத்தில் எங்க வீடு மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுற வீடு. ஆனா கூலி தொழிலாளியா இருந்த எங்க அப்பா ஒவ்வொரு நாளும் காலையில கிரவுண்டுக்கு என்னை கூட்டிட்டு வருவாங்க. ஒரு கை எனக்கு இல்லைன்றது நான் உணர முடியாதபடி ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா கொடுத்தாங்க. அதனால இந்த பதக்கத்தை என் தகப்பனுக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று துளசிமணி சொன்னார். எனவே இப்படி சொல்லி முடிக்கின்றேன். ஒவ்வொரு தகப்பனும் தன் பெண் குழந்தையை நெஞ்சிலே சுமக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் பிறந்த வீட்டில் மகாராணியாக இருந்து நாங்கள் நினைத்தது அனைத்தையும் முடிக்கின்றோம். எங்களுடைய புகுந்த வீடு எங்களுக்கு உதவி செய்யும். ஆனா எவ்வளவு உதவி செஞ்சாலும் எங்க மனசு பிறந்த வீடுன்னு நினைக்கிற போது அங்கு வாழ்ந்த வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியையும் அங்கே இருந்த சுதந்திரத்தையும் தான் முதலிலே நினைக்கும் என்ற காரணத்தினால் நடுவர் அவர்களே, பெண் மனசு என்பது எப்போதும் பிறந்த வீட்டை ஒரு படி மேலே தான் வைக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கும்.